buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா constructorோட return type வந்து எப்படி இருக்கும்ங்கறத நாம வந்துட்டு ரொம்பவே டீடைலா ஒரு எக்ஸாம்பிளோட நாம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைலடாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அப்புறம் அதுல என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த சீரீஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வந்து oops கான்செப்ட் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கிளாसेस பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமேட்டு மெத்தட்ஸ் பார்த்தோம். சோ அதுக்கப்புறமேட்டு மெத்தட்ஸ்க்கு எப்படி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம்ங்கறது ரொம்பவே டீடைலா பார்த்தோம். சோ அதுக்கப்புறமேட்டு கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறமேட்டு கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். சோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா oops-ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மெயின் மெத்தட் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ். சோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். சோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஜெனரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்த இன்னொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சோ அததான் வந்து இன்ஹெரிட் பண்றது அப்படின்னு வந்து ஜெனரலா சொல்லுவாங்க. சோ ப்ரோக்ராமிங்லயும் அதே தான் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட கிளாஸ் ஏ அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் பி அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம கிட்ட வந்து செட் ஆஃப் வேரியபிள்ஸ், அதுக்கப்புறமேட்டு செட் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறத எல்லாத்தையுமே நம்மளால இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா சோ அதை சப்போர்ட் பண்ற கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னொரு கிளாஸ்ல நாம வந்து யூஸ் பண்ணிக்கிறது. சோ அததான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சோ மெயினா இன்ஹெரிட்டன்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கோடை நாம வந்துட்டு இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு கோடை வந்துட்டு ரெண்டு வாட்டி எழுதக்கூடிய தேவை இல்லாம ஒரு இடத்துல இருக்கிறதே நாம வந்து ரெண்டு இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அததான் வந்துட்டு ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸோட பெரிய அட்வான்டேஜ். சோ இதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறமேட்டு செகண்ட் என்ன இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது நம்மளோட செகண்ட் டைப். தேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்த் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் டைப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைரியார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு இத்தனை டைப்ஸ் இருக்கு. சோ இது எல்லாத்துலயுமே காமனா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய கோடை நம்மளால இன்னொரு கிளாஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதை எத்தனை வேலை நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இத்தனை 5 டைப்ஸ்ல நம்மளால பண்ண முடியும். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது, அதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து டீடைலா பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து இருக்க போறது எல்லாமே இன்ஹெரிட்டன்ஸோட பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸா இருக்கும். சோ இந்த கான்செப்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் சோ அதுல மல்டிபிள்னா என்ன, மல்டி லெவல்னா என்ன, ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, ஹைரியார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கிறத ஒன்னொன்னுமே நம்ம ரொம்பவே டீடைல்டாவும் எக்ஸாம்பிள்ஸோடவும் நம்ம வந்து பார்ப்போம். சோ இப்போ யாராவது பார்ட் 1 நீங்க டைரக்டா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ் நம்ம வந்து போடுவோம். சோ அந்த வீடியோஸ் நீங்க ரெகுலரா பாருங்க. அப்பதான் இன்ஹெரிட்டன்ஸோட கம்ப்ளீட் கான்செப்ட் என்னங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா புரியும். ஓகே, இப்போ இன்ஹெரிட்டன்ஸை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்ல போடுறதுங்கிறத நாம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ என்னோட கோட் நான் வந்து போட்டிருக்கேன். சோ என்னோட கோட் போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ இப்போ இந்த கோட் நம்ம போட்டு ரன் பண்ணும்போது இந்த அவுட்புட் வந்திருக்கு. சோ எப்படி இந்த அவுட்புட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். என்னோட கிளாஸோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துடுறேன். சோ அந்த கிளாஸ்க்குள்ள என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் 1 அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் சைல்டு அப்படின்னு நான் வந்துட்டு இன்னொரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். இன்னொரு கிளாஸோட பேர் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சைல்டு அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ அந்த சைல்டுக்குள்ள என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ ஃபங்க்ஷனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் 2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு இந்த இடத்துல இருக்கு. சோ இது வந்து நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இடத்துல புதுசா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல பிராக்கெட்டுக்குள்ள நான் வந்து பேரண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். அதாவது என்னோட கிளாஸோட நேம் நாம இந்த இடத்துல கிரியேட் பண்றதுதான் கிளாஸோட நேம். இந்த கிளாஸோட நேமுக்கு பக்கத்துல இந்த பிராக்கெட்ல நான் வந்து ஒண்ணு கொடுத்திருக்கேன். அது என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண இல்லையா, சோ அந்த பேரை நான் வந்து கொடுத்திருக்கேன். அதாவது இந்த இடத்துல பேரண்ட்னு கொடுத்திருக்கேன் இல்லையா, சோ அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்கேன். சோ இதுதான் வந்துட்டு இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அடுத்த கிளாஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்படிதான் நம்ம வந்து கொடுக்கணும். சோ கிளாஸோட நேம், அதுக்கப்புறமேட்டு எந்த கிளாஸ் நீங்க வந்து இன்ஹெரிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸோட பேர். சோ இது வந்துட்டு கிளாஸ்ங்கிற கீவேர்டு, அதுக்கப்புறமேட்டு கிளாஸோட நேம் நீங்க என்ன கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல எதை வந்து நீங்க இன்ஹெரிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸோட பேரை இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பேரண்ட் கிளாஸ்ல என்னென்ன எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு சைல்டு கிளாஸ்லயும் வேணும் அப்படின்னு நான் வந்து கேட்கிறேன். சோ அதனால இந்த பேரண்ட்ங்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, சோ இந்த பேரை நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம பேரண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்காது. நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் பேரண்ட்டுக்குள்ள என்னென்னலாம் நம்மளுக்கு இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இந்த கிளாஸ் சைல்டுக்குள்ள வந்துடும். சோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் 1 கிரியேட் பண்ணி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல வச்சிருக்கோமா, சோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் சைல்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து வந்துடும். சோ கிளாஸ் சைல்டு என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல இன்னொரு ஃபங்க்ஷன் 2 நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோமா, சோ அப்ப இந்த ஃபங்க்ஷன் 2வும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். சோ இப்படிதான் நம்மளுக்கு கிளாஸ் சைல்டு பேரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்காது. நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளோட கிளாஸோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு இருக்கும். சோ இததான் வந்துட்டு இன்ஹெரிட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க எல்லாருமே யோசிக்கலாம் இந்த கான்செப்ட் மூலமா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன அட்வான்டேஜ்ங்கிறது நாம இங்க பாக்கலாம். இப்ப என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் நான் எதுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட சைல்டு கிளாஸ்க்கு தான் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ கிளாஸ் சைல்டு அப்படின்னு ஒரு கிளாஸோட நேம் கொடுத்துருக்கேன் இல்லையா, சோ இதுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சோ ஓபிஜே அப்படின்னு கிரியேட் பண்றேன். சோ இந்த கிளாஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த கிளாஸ்க்காக நான் கிரியேட் பண்ணது, அதாவது கிளாஸ் சைல்டுங்கிற கிளாஸுக்கு நான் கிரியேட் பண்ணது. சோ அதை வச்சு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, obj.function1ங்கிறத நான் வந்து கால் பண்றேன். அதாவது obj.function1ங்கிறத நான் வந்து கால் பண்றேன். எனக்கு வந்து எரரே இல்லாம ஃபங்க்ஷன் 1ல என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எனக்கு ரன் ஆயிருக்கு. ஹலோ ஐ எம் ஃப்ரம் பேரண்ட் கிளாஸ்ங்கிறது எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. செகண்ட் obj.function2 அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் 2 கால் பண்றோம். ஹலோ ஐ எம் ஃப்ரம் சைல்டு கிளாஸ்ங்கிற லைனும் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம மெயினா என்ன பண்றோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல சைல்டு கிளாஸ்க்கு தான் நாம வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் பேரண்ட்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் 1ஐயும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது, இங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் 2ஐயும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது. ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ரெண்டு வெவ்வேறு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது இல்லையா. சோ இந்த கான்செப்ட் தான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. சோ எதனால அக்சஸ் பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க பிராக்கெட்குள்ள பேரண்ட்னு கொடுத்திருக்கீங்க. அதாவது கிளாஸ் சைல்டு பேரண்ட் அப்படின்னு நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. இந்த பிராக்கெட்குள்ள நீங்க கொடுத்திருக்கிறதுனால இந்த பேரண்ட்ங்கிற கோட்ல நீங்க வந்து என்னென்னலாம் எழுதுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த கிளாஸ்க்கு தரீங்க அப்படின்ற அர்த்தம். சோ அதனால இப்போ சைல்டுக்குள்ள நம்மளுக்கு ஃபங்க்ஷன் 1ம் இருக்கு, ஃபங்க்ஷன் 2ம் இருக்கு. சோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியே நம்மளால இந்த ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் 2 ரெண்டுத்தையும் நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியுது. சோ இதுதான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸோட மெயின் அட்வான்டேஜ். சோ இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்றோம் இல்லையா, சோ இதுதான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு லெவல்ல தான் இருக்கு. சோ அடுத்தடுத்த லெவல்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் நல்லாவே புரியும். சோ இந்த ஒரு இதை நம்ம இன்ஹெரிட் பண்றோம் இல்லையா, சோ இததான் வந்துட்டு சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரியல் லைஃப்ல எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ சேம் அதே மாதிரி நம்மளோட எம்ப்ளாயி நம்ம பண்ணுவோம்ல, சோ அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு பர்சனோட நேம் நாம வந்து கலெக்ட் பண்ணணும், ஏஜ் கலெக்ட் பண்ணணும், ஜெண்டர் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க் அசைன் பண்றாங்க. சோ ஒரு கிளாஸ் நாம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அந்த கிளாஸோட நேம் வந்துட்டு பர்சன் அப்படின்னு கொடுத்தாச்சு. சோ அந்த கிளாஸ்ல நேம், ஏஜ், ஜெண்டர் கலெக்ட் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு கோட் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எழுதிட்டாங்க. சோ திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த பர்சனுக்கு நீங்க நேம், ஏஜ், ஜெண்டர் கலெக்ட் பண்ணீங்க இல்லையா, சோ அதே மாதிரி அந்த பர்சனோட சிட்டியும் நீங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. பிளஸ் நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷனோட நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. சோ என்ன கண்டிஷன்ல சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருந்தோம் இல்லையா, சோ இந்த கிளாஸோட டேட்டாவை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த பர்சனோட நேம், ஏஜ், ஜெண்டர் வந்துட்டு வேற செட் ஆஃப் வேலை பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதனால இந்த கிளாஸ் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆனா அதே பர்சனுக்கு நீங்க வந்துட்டு சிட்டிங்கிற டேட்டாவே நீங்க வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஆனா புதுசா ஆட் பண்ண போற விஷயத்துல திரும்ப இதே கோட, அதாவது இந்த கிளாஸ் பர்சன்ல ஒரு செட் ஆஃப் கோட் எழுதிருப்பாங்க இல்லையா, சோ அதே கோட வந்து நீங்க திரும்ப இந்த இடத்துல இன்னொரு வாட்டி ஓவர் ரைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் நம்மளுக்கு வந்து சொல்லிடுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கிளாஸ்ல இந்த இடத்துல நம்மளால எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே நம்மளால பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ செகண்ட், நம்ம இப்போ கிரியேட் பண்ண போற கிளாஸ்ல வந்துட்டு நீங்க சிட்டி டீடைல் மட்டும் தான் வாங்கணும். திரும்ப நேம், ஏஜ், ஜெண்டர்னு திரும்ப கோடு வந்துட்டு நீங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு வந்து சொல்லிடுறாங்க. சோ இந்த மாதிரி டைம்ல தான் நம்மளுக்கு வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும். சோ எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம்.
ஓகே, இப்போ அதுக்கான கோட் வந்து நான் போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டா வந்திருக்கு. ஸோ எம்ப்ளாயோட நேம், எம்ப்ளாயோட ஏஜ், எம்ப்ளாயோட ஜெண்டர் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எம்ப்ளாயோட சிட்டியோட எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. எனக்கு கரெக்டா இந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனா கோட்ல எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண கிளாஸ்ல நேம், ஏஜ், ஜெண்டர் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அடுத்து அப்டேட் பண்ற கிளாஸ்ல நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பர்சன் அப்படின்னு நம்ம கொடுத்துறதுனால இந்த கிளாஸ்ல இருக்க டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த கிளாஸ்ல வந்துரும். ஸோ அந்த கிளாஸ்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாமே இருந்ததோ அதுவுமே இந்த இடத்துல இருக்கும். புதுசா நீங்க என்ன தரீங்களோ அதுவுமே நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம உள்ள எடுத்துட்டு வரோம் இல்லையா. சோ ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸோட டேட்டாவை நம்ம எடுத்துட்டு வரோம் இல்லையா. சோ இந்த கான்செப்ட் தான் வந்துட்டு சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. சோ இப்போ இந்த கிளாஸ்ல பர்சன் ஒன்னு கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஃபங்க்ஷனோட நேம் வந்துட்டு டீடைல். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு, அப்டேட் சொல்லிட்டு. சோ பர்சனை நம்ம இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணியாச்சு. ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல டீடைல் அப்டேட் அப்படின்னு இன்னொரு மெத்தட நம்ம வந்து இந்த இடத்துல சொல்றோம். சோ அதுக்கப்புறமேட்டு லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த சைல்டு கிளாஸ் இருக்கு இல்லையா. சோ இதுக்கு தான் நம்ம வந்துட்டு எப்பயுமே ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ கிளாஸ் ஒன்னு இருக்கு, அதுக்கப்புறமேட்டு பின்னு ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா, சோ ஏல இருக்கிறத பில நீங்க இன்ஹெரிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சோ லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த சைல்டு கிளாஸ்க்கு தான் நீங்க வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். சோ இந்த ஏ பி சொல்றதுக்கு நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கு. சோ என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேஸ் கிளாஸ் அப்படின்ட்டு ஏவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ ஏவை வந்துட்டு சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஏ வந்துட்டு சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில சமயம் ஏவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஏ வந்துட்டு சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பில இருக்கு. இந்த இடத்துல ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ வந்துட்டு பர்சன், பி வந்துட்டு அப்டேட். சோ இது வந்துட்டு கூப்பிடுறதுக்கு இந்த மாதிரி வேரியஸ் மெத்தட் இருக்கு. ஏன்னா இந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து தான் நம்ம இந்த டிரைவ்டு கிளாஸ் எடுத்துட்டு வரோம், இந்த சூப்பர் கிளாஸ்ல இருந்து தான் சப் கிளாஸ் எடுத்துட்டு வருவோம், பேரண்ட்ல இருந்து தான் நாம இந்த சைல்ட கிரியேட் பண்ணுவோம். சோ இன்ஹெரிட்டன்ஸ்னு வரும்போது இந்த மாதிரி எந்த டெர்மினாலஜிஸ் வச்சு வேணாலும் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த கிளாஸ் ஏனுங்கிறத பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லலாம், சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லலாம், பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இந்த அப்டேட்ங்கிறத நான் டிரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லலாம், சப் கிளாஸ்ன்னு சொல்லலாம், சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சைல்டு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா. சோ இந்த சைல்டு கிளாஸ்க்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இந்த பேரண்ட் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா பர்சன்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பர்சன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஆனா இந்த சைல்டுங்கிற கிளாஸ்ல தான் நம்மளுக்கு என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சனோட கண்டென்ட்டும் இருக்கும், நீங்க புதுசா கொடுத்திருக்க சிட்டிங்கிற புது டீடைலும் இருக்கும். சோ இதுக்கு தான் நீங்க வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். சோ இதுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால திரும்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நேம், ஏஜ், ஜெண்டர் மட்டும் தான் உங்களால இந்த இடத்துல அக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிட்டியை உங்களால அக்சஸ் பண்ண முடியாது. சோ எப்பயுமே சைல்டு கிளாஸ்க்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணணும். சோ அதான் இந்த இடத்துல பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல அப்டேட் நம்ம கொடுத்திருக்கோம் இல்லையா, இதுதான் நம்மளோட சைல்டு கிளாஸ். சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வச்சு இந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்க ஃபங்க்ஷனையும் நம்ம வந்துட்டு கால் பண்றோம். இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு சைல்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த மெத்தடையும் நம்ம வந்துட்டு கால் பண்றோம். சோ கால் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேம், ஏஜ், ஜெண்டர் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். சோ சைல்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய சிட்டி வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். சோ இப்படிதான் வந்துட்டு சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஓவராலா நடக்குது. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு அடுத்த வீடியோ நீங்க கண்டிப்பா நீங்க வந்து கண்டினியூவா பாருங்க. அப்பதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். சோ இன்னைக்கு வீடியோ நாம சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி மட்டும் தான் பார்த்திருக்கோம். சோ அடுத்தடுத்து போற வீடியோஸ்ல தான் நாம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, ஹைபிரிட் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கிறத நாம வந்து பார்க்க போறோம். சோ இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா தெரியணும் அப்படின்னா சோ இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே நீங்க வந்துட்டு பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா புரியும். ஹாப்பி லேர்னிங், பை பை.